வணக்கம் நேர்களே. டயன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இயற்கை வழி என்கின்ற பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட பயன்பெறும் தகவல்களை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலும் உங்களுக்காக இந்த மாடி தோட்டங்களை அமைத்து பயன்பெறுவது தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட பிரச்சனைகள், மாடி தோட்டங்களை அமைப்பதிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நாங்கள் ஒரு சிறந்த மாடி தோட்டம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடர்ச்சியாக பல நாட்களை செலவு செய்து இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கான தகவல்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் முயன்று பாருங்கள். ஒரு வெற்றிகரமான மாடி தோட்டங்களை இந்த நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கி கொள்ள முடியும். இந்த மாடி தோட்டங்களை அமைப்பதிலே மிக முக்கியமாக தடையாக இருப்பது எங்களுடைய மன எண்ணம். இவ்வாறான மாடிகளிலே தோட்டங்களை அமைக்க முடியுமா, அமைத்து பயன்பெற முடியுமா என்கின்ற எங்களுடைய மனதிலே எழுகின்ற அச்சம் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த அச்சத்தை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். சிறு சிறு பிரச்சனைகள் தான் இருக்கின்றன, பல்வேறுபட்ட நன்மைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த மாடிகளிலே தோட்டங்களை அமைப்பது எங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களிலும் வாய்ப்பான ஒன்றாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த வகையிலே தான் இந்த மாடி தோட்டங்களை அமைத்து பயன்பெறுவது தொடர்பான நுட்பங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பீடைகள், பூச்சிகள், நோய்கள் என்பவை மாடி தோட்டங்களிலே சில வகையானவை அதிகளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருந்தாலும் பல்வேறுபட்ட பீடைகளினாலே ஏற்படுகின்ற தாக்கங்கள் குறைவாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், மண்ணின் ஊடாக தொற்றுக்கள் ஏற்பட்டு பயிர்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள் மாடிகளிலே மிக குறைவாக இருக்கும். இந்த மண்ணில் இருக்கின்ற பாக்டீரியாக்கள் பயிர்களில் சேதத்தை ஏற்படுத்துவது, வேர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவது, அதிகளவு ஈரலிப்பினாலே ஏற்படக்கூடிய பங்கஸ்களினாலே சேதங்கள் ஏற்படுவது போன்றவை மாடிகளிலே மிக குறைவாக இருக்கும். இன்னும் ஒரு விடயம், இந்த உண்மையிலே இந்த காற்று ஒரு உயர்ந்த இடத்திலே இருப்பதன் காரணமாக வழியின் ஊடாக இந்த நோய்கள் காவி வரப்படுவது மிக குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே இருக்கின்றன. அதிகளவான பயிர்கள் கூடுதலானவை நிலமட்டத்துக்கு உள்ள பகுதிகளிலே காணப்படுவதனால காற்றினாலே அவற்றுக்கு ஏற்படுங்க இல்லை என்று சொல்லுவதற்கில்லை, ஆனால் குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தொற்றுக்கள். அடுத்தது நான் உங்களுக்கு பல தடவை கூறியிருக்கிறேன், இந்த பூச்சிகளில் சில சமாந்தர பரப்பு கொண்டவைகளுடைய பயிர்களை தாக்குகின்ற பூச்சிகள், சிலவை நிலக்குத்து பரப்பு கொண்டவை. உண்மையில் இந்த மாடி தோட்டங்களில் அமைக்கின்ற போது இந்த பறந்து வந்து தாக்குகின்ற பல ஈ போன்ற பூச்சிகள், புடோல், பாகல் போன்றவற்றினுடைய காய்களை தாக்குகின்ற பல ஈ போன்ற பூச்சிகள் தாக்கம் குறைவாக இருக்கும். உண்மையில் அவை கீழ்மட்டத்திலே அதிகளவு பயிர்களை கொண்டு பயிர்கள் அவை தாக்குகின்ற பல்வேறுபட்ட காய்கள் காணப்படுவதனால நிலத்துக்கு ஓரளவு உயரமான மட்டத்திலே பறந்து திரிவதனால் மேல் நோக்கி பறந்து, அதாவது செங்குத்து பரப்பு குறைவான இந்த பூச்சிகள், பறக்காத பூச்சிகள் மேல் நோக்கி பறந்து இந்த பயிர்களை தாக்குகின்ற நிலைமை மிக குறைவாக இருக்கும். இந்த புடோல் போன்ற காய்களை இந்த பல ஈக்கள் அதிக அளவில் தாக்கி சேதமாக்குகின்றன. உண்மையில் உங்களுடைய நிலத்திலே நடப்படுகின்ற கொடிகளினுடைய ஒரு பகுதியை நீங்கள் உங்களுடைய மாடிப்பகுதியிலே படர விடுவீர்களானால் இந்த பழை போன்றவற்றினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். இன்னும் ஒரு விடயம், இந்த மாடிகளிலே நீங்கள் தோட்டங்களை நட்டு பயன்பெறுவது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது அல்ல, உங்களுக்கு அது ஒரு சாதகமற்ற ஒன்றாக இருக்கின்றது என்று நினைக்கின்றவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இந்த நிலங்களிலே நடுகின்ற கொடிகள், புடோல், அதே மாதிரி இந்த வள்ளிக்கொடிகள், மோதக வள்ளி காய்களை உருவாக்குகின்ற வள்ளிக்கொடிகள், பாகல் போன்றவற்றை உங்களுடைய மாடி பகுதியிலே படர விட்டு கொள்ள முடியும். மழை காலங்களில் நீங்கள் படர விட்டு கொள்ள முடியும். இதிலே ஒரு பெருநன்மை இருக்கிறது என்னென்று சொன்னால், இந்த நான் சொன்னது போன இந்த பூச்சிகளுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்குது. நான் அனுபவத்திலே பார்த்திருக்கின்றேன். எங்களுடைய வீட்டிலே நான் புடலங்கொடிகளை நட்ட போது நிலப்பகுதியில் இருந்த பல்வேறு காய்களும் இந்த பழ ஈக்களினால் தாக்கப்பட்டிருந்த போது மேல் பகுதியிலே எங்களுடைய வீட்டினுடைய மேல் பகுதிக்கு படர்ந்து சென்றிருந்த கொடிகளிலே இருந்த காய்கள் தாக்கப்படாமல் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல் உங்களுக்கு தெரிந்த மோதக வள்ளி என்று சொல்லப்படுகின்ற வள்ளி கொடிகளை எல்லாம் நடுகின்ற போது நாங்கள் எங்களுடைய மாடிப்பகுதியிலே படர விடுவோமாக இருந்தால் அவற்றிலே இருக்கக்கூடிய அந்த பூச்சி புழுக்களுடைய அதுகளால் அரிக்கப்படுகின்ற தன்மை எல்லாம், இலைகள் எல்லாம் தாக்கப்படுகின்ற தன்மை மிக குறைவாக இருப்பது. ஏனென்றால் உயரமான பகுதி, இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், அந்த புழுக்கள் நிலத்திலிருந்து ஏறி செல்கின்ற போது பூச்சிகள் பறந்து வருகின்றன, புழுக்கள் நிலத்திலிருந்து ஏறி செல்கின்ற போது உயரமான பகுதிகள் இருக்கின்ற இலைகள் காய்களை சென்றடைவது கடினமாக இருப்பதனால் தாக்கம் ஏற்பட்டாலும் கூட அவற்றுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்கின்றது. எனவே மாடிப்பகுதிகளை நாங்கள் இந்த நிலத்திலே நடுகின்ற கொடிகள் படர்கின்ற ஒரு இடமாக கூட நாங்கள் பயன்பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.